வணக்கம். குருவே நம, தந்தையே நம. சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு. அந்த தமிழ் வருடப்பிறப்பிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, நீங்கள் பொலிவோடு இருப்பதற்காக இன்னைக்கு நம்ம ஒரு முத்திரை செய்வோம். அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, புதுசா வாழணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அப்படி புதுசா வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு ஆன்டி ஏஜிங் களையக்கூடிய ஒரு முத்திரை. அந்த ஆன்டி ஏஜிங்னா என்னன்னா, நம்முடைய வயதான தோற்றத்தை முடிக்கக்கூடியது அர்த்தம். அப்படி வயதான தோற்றம் முடிக்கக்கூடிய ஒரு முத்திரை, ரொம்ப எளிமையான முத்திரை. அது எப்படி செய்யுதுன்னா, கையில இப்படி கோர்த்துக்கிட்டு, இந்த 2 கட்டை விரலையும் வச்சு கையில் கோர்த்துக்கிறீங்க, 2 கட்டத்தில் வச்சுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பயிற்சி மாதிரி செய்யணும். இப்படி ஷேக் பண்ணணும். இப்படி கட்டவல் ரெண்டையும் இப்படி உரசணும். அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு நல்லா நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கிட்டு நல்லா நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படி உரசிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இது மாதிரி நீங்கள் செய்ய 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 உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வயதான தோற்ற தன்மை குறையும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதை செய்யறதுனால என்ன பண்ணோம்னா, இதை சுஜோக்கில் தலைப்பொலின்னு சொல்லுவோம். அப்போ இங்க மூளைத்திறன், அதுக்கப்புறம் முகம், கண்ணு, மூக்கு எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கோட்டுக்குள்ள நம்மளுடைய சுஜோக்கில் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் கோட்டுக்குள்ள நம்மளுடைய முக்கியமா இந்த ஃபேஸ் ஃபுல்லா இருக்கிற மாதிரி கணக்கு வச்சிருப்போம். அப்போ மூளை எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம், இதை ஷேக் பண்ணி மசாஜ் பண்ண அந்த மசாஜின் மூலமாக நம்மளுடைய இந்த வயதான தோற்றம்னா அகத்திய நிலைக்கு முகத்துல தான் ஃபர்ஸ்ட் தெரியும். அப்போ இந்த முகத்துல அந்த தோற்றம் தெரியாம பொலிவோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பொலிவோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் கொடுக்கக்கூடியதான் இந்த முத்திரை ஆன்டி ஏஜிங். இதை களையக்கூடிய முத்திரை. சரிங்களா? ஆன்டி ஏஜிங் ரெடியூஸ்னு சொல்லலாம். ஸோ இதை இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது மாதிரி தேய்ச்சி விடுவீங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த இந்த விரலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெருப்பு சக்தி சொல்லுவோம். சரிங்களா? நெருப்பு சக்தி கொண்டது. நெருப்பு சக்தியை கொண்டது அப்படி தேய்க்கும் போது என்ன ஆகிரும், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தீய எல்லா விஷயங்களையும், தீமையாக இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே வேகமாக அழிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா நெருப்புக்கு தான் இருக்குது. அப்போ அந்த நெருப்பு தன்மை என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்க தீமையெல்லாம் அழிக்கக்கூடிய வேலையை செய்யும். இன்னொன்று இந்த விரலுக்கு என்னதுன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டது. சுக்கரன்னா அழகு, பொலிவு, செல்வம், செல்வாக்கு எல்லாமே கொண்டது இந்த விரல். அப்போ இதை நீங்க ஒரு 2 இது பண்ண உங்களுடைய சுக்கரனுடைய ஆதிக்கத்தன்மை அதிகமாகி உங்கள்கிட்ட செல்வம் வளர்ந்து பெருக தொடங்கும். இப்படி ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு முத்திரையை நீங்க செஞ்சுக்கங்க. சரிங்களா? தினந்தோறும் இதை 5 நிமிஷம் 10 நிமிஷம் செய்யலாம். இல்லை ஒரு 21 கவுண்ட் நீங்க ரிலாக்ஸ் பண்ணி வச்சுட்டு விட்டுறலாம். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் அனைத்து ஆசான்களுக்கும் கற்றுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி விடைபெறுகிறேன். குருவே நம, தந்தையே நம.